என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறேன்ல. சாரி கட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ ஐயோ ஐயோ, உனக்கு புடவை கட்ட தெரியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா புடவைனா என்னன்னே தெரியாதுன்னு எனக்கு இப்பதான் தெரியும். இது புடவை இல்லம்மா, வேட்டி. அப்ப ஜரிகை இருக்கே. ஜருகையா? ஜருகை வேட்டிலும் இருக்கும், அங்கஸ்துலிலும் இருக்கும். ஐயோ, இத பார், இதுக்கு பேர் தான் புடவை. எனக்கு தெரியும், நீங்க போங்க. நான் புடவை கட்டிக்கணும். நீ எப்படி கட்டிப்ப? குடு, நான் கட்டி விடுறேன். ஐயோ, வெக்கமா இருக்கு. இத பாருடா, புடவை கையில பிடிச்சோன்னா நம்ம பண்பாடு வந்துருச்சு. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, அதான் புடவையோட மகத்துவம். சரி சரி, கூட நான் கட்டி விடுறேன். ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் தெரியாது? நான் எத்தனை பொண்ணுங்களை கட்டி விட்டுருக்கேன் தெரியுமா? என்னது? இது டென்ஷன் ஆகாதமா, எங்க ஸ்கூல் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல நிறைய குழந்தைகளை கட்டி விட்டுருக்கேன்னு சொன்னேன். Then it's okay. அதே இடத்துல அதே மச்சம். இது இன்னுமா இருக்கு? என்னது? ஓ, மச்சமா. நல்லா இருக்கா? அழகா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப நீங்களே வச்சுக்கோங்க. என்னது இது? ஸ்டிக்கர் போட்டு தவறு இங்க ஒட்டிட்டு இருக்கு. ஓஹோ. எப்படி? ஏன் நல்லா இல்லையா? வேலைக்கார பொம்பளை ஓடிட்டாளே. எங்கப்பா போயிருந்த? திஸ் இஸ் இன்டர்வல் பிளாக். இது காமெடியா இருக்குடா. ரொம்ப சாரிமா. ஏன் மாமா? முத நீ என் வீட்டுக்கு வந்த போது உன்னை சுடிதார் போட்ட மகாலட்சுமின்னு கிண்டலா சொன்னேன். இப்போ என்ன சொல்றதுன்னே தெரியல. மைசூர் ஷாடி கட்டின மடவனான்னு சொல்லுங்க டாடி. சும்மா இரா. என் மருமகளுக்கு திருஷ்டி சுற்றி போடணும். என் கண்ணே பட்டுடும் போல் இருக்குது.